ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஒரு லாங் வீடியோ. பட் இது வந்து நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அகைன் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த கம்பேக் கொடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் லைக் நியூட்ரிஷன் vlogsம் வரும் அண்ட் குட்டி குட்டி டெய்லி vlogs அண்ட் ட்ராவல் vlogs அது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்காக இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட மேக்கப் பேக்ல நான் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத பற்றி தான். ஐம் நாட் ப்ரோ இன் மேக்கப். பட் நான் என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் தான் நான் ஷோ பண்ண போகிறேன். பட் இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. இது வந்து ஜஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. மற்றபடி இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன். ஸோ எஸ் அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி மேக்கப்பில் நான் வந்து பெரிய ப்ரோ இல்லை மேக்கப் கற்றுக்கிட்டோ அப்படியெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சது என்னோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ அதை நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ். ஸோ இந்த ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட மேரேஜ்க்கு வந்து கிஃப்ட் வந்துச்சு. ஆக்சுவலி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கிஃப்ட் வந்துச்சு. பட் ஆனால் நான் இன்னும் யூஸ் பண்ணாமல் இப்போ ரீசெண்டாக வந்து நான் வீடு க்ளீன் பண்ணும்போது தான் வந்து எனக்கு இது கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன், இன்னொன்று வந்து என்னோட அண்ணன் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து நான் சரி ஏன் சும்மாவே இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சு இப்போ இது வந்து நான் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற பேக்காக இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாமா? ஸோ எஸ், ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த பேக்கில் இந்த ஸ்டோரிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நல்ல ஒரு காம்பேக்டாக நல்லாவே இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. என்னோட திங்ஸ் எல்லாமே நான் இதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸாகவே இருக்குது. ஸோ அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என் கையில் கிடச்சது லிப் பாம். ஸோ இந்த லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஃப்ளேமில் வந்து நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து நான் 2 ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். அது வந்து இன்னும் அந்த பாட்டில் வந்து இன்னும் லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டார்க் பிங்க் எனக்கு ஷேட் என்னன்னு தெரியல. பட் வந்து நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப கலராலாம் இருக்காது, ஒயிட் கலரில் தான் இருக்கும். பட் ஆனால் நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும் லிப்ஸுக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து யூஸ் பண்ணால் வந்து லிப் கலர் சேஞ்ச் ஆகும்னு கூட சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு மாய்ஸ்சருக்காக நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேருக்கு இந்த ட்ரை லிப்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ட்ரை லிப்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தினமும் நான் இது வந்து எப்போல்லாம் மேக்கப் போடுன்னு அப்போல்லாம் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி நம்ம தினமும் யூஸ் பண்ணணும், நான் டெய்லி யூஸ் பண்ணுறது இல்லை. பட் எனக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் வந்து நான் எடுத்து கூட யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. அண்ட் இது அண்ட் ஸ்டிக்கர் பொட்டு அண்ட் ஒரு குட்டி மிரர். ஸோ இந்த மிரரும் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மிரரும் நான் எப்பவுமே மேக்கப் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். இது இவ்வளோ நாளாக வந்து பீரோக்குள்ளே இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பேக் எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது தான், ஓ இந்த மிரர் இருக்கே, இந்த மிரர் வச்சு நம்ம வந்து மேக்கப் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து இந்த பேக்கில் நான் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது அண்ட் இது என்னோட மாய்ஸ்சரைசர். இது வந்து நியூட்ராஜெனாவோட பிரைட் பூஸ்ட் ஜெல் க்ரீம். ஸோ நல்லாவே வந்து மாய்ஸ்சரைசராக இருக்கும். அண்ட் அந்த ஷிம்மரிங்காக இருக்கும்ல, இந்த ஷைனிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு இது சூட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்காக நீங்கள் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான். இது வந்து எனக்கு நல்லாவே சூட் ஆகுது. நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மிஸ் பண்ண மாட்டேன். அண்ட் நம்ம தினமும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வீட்லேயே இருக்கிறதுனால நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் இது நீங்கள் தினமும் கூட யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் அந்த இந்த மாய்ஸ்சரைஸாக இருக்கும்ல, லைக் எப்படி சொல்கிறது, வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஷைனியாக கூட இருக்கும். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ். அண்ட் என்னோட ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்மி 9to5 ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஸ்கின்னுக்கு எது யூஸ் ஆகுமோ சூட் ஆகுமோ அந்த வந்து பார்த்து தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி வந்து என்னோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகுறது என்னென்னா C280 கூல் டேன். ஸோ ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது எனக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ரொம்ப போட்டு திட்டா ரொம்ப டார்க்காகவும் போடக்கூடாது. ஜஸ்ட் நான் பேட்ச் மட்டும் லைட்டாக அங்கங்கே போட்டு லைட்டாக பேட்ச் பண்ணி வைப்பேன். ஆக்சுவலி அந்த பவுச் இருக்கும்ல, இந்த ஃபவுண்டேஷன் பவுச் சொல்லுவோம்ல, லைக் அது என்னது,
என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸ்பாஞ்ச் ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஸ்பாஞ்ச் வந்து இருக்கு. பட் ஆனா நான் அத யூஸ் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அது வாங்குன புதுசுல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னமும் அது பிரிக்காம கூட இன்னும் ஒண்ணு கூட இருக்கு. பட் நான் இன்னும் யூஸ் பண்ணல. நான் கைய வச்சு டேப் பண்ணி போட்டு பழகிடுச்சு. அது எனக்கு கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சுனால, நான் இத கையிலேயே டேப் பண்ணி யூஸ் பண்ணிடுவேன். ஆக்சுவலி பிரஷ்ஷும் இருக்கு. அந்த ஸ்பாஞ்சும் இருக்கு. பட் ஆனா அது வந்து அதில யூஸ் பண்ணாம நான் ஹேண்ட்லயே யூஸ் பண்ணி எனக்கு பழக்கமாயிட்டனால, அது எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கிறது அப்படின்றதுனால, நான் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபவுண்டேஷன். லாக்மி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மத்த எந்த பிராண்டும் எனக்கு சூட்டும் ஆகாது. ஸோ இது எனக்கு சூட் ஆகுது. அண்ட் எப்பயுமே சொல்லுவாங்க, நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு ஸ்கின் கலரோட ஒரு ஷேட் ஹையா வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டா கொஞ்சோண்டு தான் என்னோட ஸ்கின்னோட ஹை ரேஞ்சில இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும் இது போட்டதுக்கப்புறம். ஸோ எஸ் இந்த ஃபவுண்டேஷன். அண்ட் அகைன் இன்னொரு பொட்டு. இது வந்து ஸ்டோன் பொட்டு. ஆக்சுவலி இதுல தெரியல. ஒண்ணுமே தெரியலையே. குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, அந்த பொட்டு. ஓகே. அடுத்து வந்து நான் ஆர்டர் கொஞ்சம் மாத்தி மாத்தி காட்டுறேன்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு கையில என்ன கிடைக்குதோ அத வந்து காட்டிட்டு இருக்கேன். ஸோ தப்பா நெனச்சுக்காதீங்க. ஸோ இப்படிதான் மேக்கப் ஆர்டரா போடணும்லாம் நெனச்சுக்காதீங்க. ஜஸ்ட் என் கையில என்ன மாட்டுதோ அத காட்டிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன் சன்ஸ்கிரீன் பத்தி. ஸோ அத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த லாக்மி ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதனால என்னோட லாக்மி 95 சன் எக்ஸ்பெக்ட் இது வந்து ஜெல் டைப்ல இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து ஜெல் டைப் பிடிக்காது. சில பேருக்கு க்ரீம் பேஸ்டு ஃபவுண்டேஷன் தான் பிடிக்கும். அண்ட் அவங்களோட ஸ்கின்னுக்கு அதான் சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நான் இது வெளில போகிறேன் அப்படின்னா போடாமல் போகவே மாட்டேன். நான் கண்டென்ட் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா கூட இந்த சன்ஸ்கிரீன் மட்டும் தான் போட்டுப்பேன். வேற எதுவுமே நான் போட மாட்டேன். ஸோ ஜஸ்ட் சன்ஸ்கிரீன், லிப்ஸ்டிக் அண்ட் ஐலைனர் அது மட்டும் தான் இருக்கும். இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸாக ஓகே இந்த கண்ணு லைட்டாக இந்த ஐ ஷேடோலாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் பிரைட்டெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவுக்கு. ஸோ அதை இன்னும் கண்டினியூ பண்ணுன்னு இருக்கேன், பார்ப்போம். அண்ட் இந்த லாக்மி சன்ஸ்கிரீன் வந்து என்னோட ஃபேவரட் அண்ட் என்னோட ஸ்கின்னுக்கும் நல்லா சூட் ஆகுது. ஸோ அதனால இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட். அதுவுமே லாக்மே தான். பிகாஸ் எனக்கு லாக்மே ப்ராடக்ட் தான் சூட் ஆகும். சின்ன வயசுல இருந்து எங்கள் அம்மாவும் சரி நானும் சரி இந்த லாக்மே தான் எங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன். இது வந்து லாக்மே 95 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பவுடர் ஃபவுண்டேஷன் தான். ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் இந்த லைக் சன்ஸ்கிரீன் அண்ட் ஃபவுண்டேஷன், அப்புறம் மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஃபவுண்டேஷன், அப்புறம் இந்த காம்பேக்ட், அவ்வளோதான். இதான் என்னோட மேக்கப். ஸோ இது அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ரைமரு இதெல்லாமே இருக்கு, அப்படியே இருக்கு உள்ளேயே. அதெல்லாம் இந்த பாக்ஸில் எடுத்து வைக்கல, ஏன்னா யூஸும் பண்ணுறதில்ல. அது அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கு. இன்னைக்கு நான் அதை யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு அது ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்மே அப்சல்யூட் ஸ்பாட்லைட் பெரி மார்டினி ஹை ஷேடோ பேலட் எல்லாமே லாக்மே தான். இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ இது வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஜஸ்ட் எனக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த பிராண்ட் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து லாக்மேயோட என்ன சொல்லிட்டு இருந்தேன், லாக்மேயோட ஐ ஷேடோ. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி ப்ரஷ் இருக்கு, நல்லாவே இந்த ஸ்மட்ஜும் ஆகும். ஸோ கையிலேயே யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லைக் கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐ ஷேடோ இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற கலர் வந்து பார்த்திங்கன்னா இது, இந்த கலர், இந்த கலர், இந்த கலர். மேக்ஸிமம் இது 3 தான். எப்பயாச்சும் தான் இது, மற்ற கலர்லாம் தொட்டு கூட பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த சாரீக்கு இல்லை அந்த குர்தாக்கோ எது சூட் ஆகுமோ அதை அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறது. பட் எனக்கு அந்த ஷிம்மரிங்காக இருக்கிறது பிடிக்கும். ஸோ ரொம்ப டார்க்காக எடுத்து காட்டிடக்கூடாதுன்றது கான்ஷியஸாக இருப்பேன். சம்டைம்ஸ் அது போட்டது ஐயோ டார்க்காக இருக்கேன்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி அதுலேயே ஒரு மைண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே இந்த ஷிம்மர் லைட்டாக கோல்டனோ இல்லை ரோஸ் கோல்டோ அது மட்டும் யூஸ் பண்ணிட்டு போகணும்னு ட்ரை பண்ணுவேன். அதுவுமே ஒரு சமயம் நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா அதிகமாக காட்டிடும். ஸோ இது என்னோட ஐ ஷேடோ பேலட். அண்ட் ஒரு 2 கம்பல் எப்பயாச்சும் மாற்றணுன்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுன்னா அந்த 2 கம்பல். ஸோ லைட்டிங்கில் எனக்கு சரியாக தெரியல நினைக்கிறேன், வாத்து கம்பல். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஒரு கம்பல். எல்லாமே பாடி சரணால வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக்கு. பட் நான் ரீசெண்டாக ஹெல்த் அண்ட் க்ளோ போகும்போது எனக்கு இந்த 2 லிப்ஸ்டிக் கிடைக்கவே இல்லைங்க. காலின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இப்போலாம் வரதும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ஆனால் இதை எனக்கு போடுறதுக்கு மனசே இல்லை. அது கொஞ்சம் தான் இருக்குது. பட் நான் இப்போவும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பிகாஸ் எனக்கு இந்த 2 லிப்ஸ்டிக் ரொம்ப ஃபேவரட். எல்லாரோட ஸ்கின் டைப்பும் எனக்கு இது சூட் ஆகும். பிகாஸ் எனக்கு ரொம்ப சூட் ஆச்சு. இதுவும் சரி, இந்த லைட் பிங்க்கும் சரி ரொம்பவே சூட் ஆகும். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா
ஃபர்ஸ்ட்டு இதை டார்க்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த லைட்டை போட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி லைட் ஒரு மாதிரி பிங்க் கலரில் கிடைக்கும். அது என்னோட ஸ்கின் டைப்க்கு ரொம்ப சூட் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து இந்த 2 லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ரீசெண்டாக எனக்கு இது கிடைக்காதனால நான் இப்போ வந்து வேறு லிப்ஸ்டிக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது எப்பயாச்சும் தோணும் போது நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது காலி ஆகிடக்கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸில் என்னைக்காச்சும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க்ரியா 05 ரெட் இது. ஓகேவா, இது வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌனில். அண்ட் இது வந்து பிங்க் பஞ்ச் 24. இது வந்து ஹெல்த் அண்ட் க்ளோவில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கும் சொல்லுங்கள், நான் போய் வாங்கிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் மை ஃபேவரட் லிப்ஸ்டிக். அண்ட் இந்தியன் ஸ்கின்னுக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எல்லாருக்குமே சூட் ஆகிற ஒரு லிப்ஸ்டிக். உங்களுக்கு லைட்டாக ஷேட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு போய்க்கலாம். பட் உங்களுக்கு டார்க்கர் ஷேட் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக இது போய்க்கலாம். ரெண்டும் மிஸ்மேட்ச் பண்ணி ஒரு ஷேட் வேணும்னா தாராளமாக நீங்கள் இது ரெண்டும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இட்ஸ் மை ஃபேவரட் லிப்ஸ்டிக். அண்ட் அனதர் ரெண்டு லிப்ஸ்டிக் இது தான் நான் ரீசெண்டாக வாங்கினேன். ஸோ இதுதான் நான் ஹெல்த் அண்ட் க்ளோ போகும்போது இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் மெல்ட் லிக்விட் லிப் கலர். இதுவுமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்த ஷேடில் வரும். பட் கரெக்டாக இந்த ஷேட் வரும்னு சொல்ல முடியாது. இது வந்து டார்க் பிங்க்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர். மல்பெரி ஃபீஸ்ட் 530 மல்பெரி ஃபீஸ்ட் இதோட ஷேடு. இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். அண்ட் ரெட் கலர் லிப்ஸ்டிக் வாங்கணுன்றனால ரெட் கலர் லிப்ஸ்டிக். இதுவுமே லாக்மே தான், எல்லாமே லாக்மே தான். இது ரெட் லிப்ஸ்டிக். அண்ட் இந்த ஷேடு காட்டட்டுமா? இது இந்த கலர். ஸோ இதுவுமே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் எனக்கு தெரிஞ்சு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து டார்க் ஷேட் வேணும் அப்படின்னா தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மலாக எல்லாருக்குமே ரெட் பிடிக்கும். நான் இப்போ போட்டிருக்கிறதும் வந்து ரெட்டு தான். ஸோ ஷூட்டுக்கு எப்பவுமே வந்து ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் ரெட் பிடிக்கல, அந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் சிம்பிளாக இந்த லிப்ஸ்டிக் லைட் பிங்க் அவ்வளோதான் அப்படி போட்டு யூஸ் பண்ணிக்கிறது. அண்ட் இது ரெண்டு கூட ஏதோ ஒரு பிராண்டில் வாங்கினேனே, எம் கிளாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா நான் வாய்ஸ் நோட்டில் அப்புறம் நான் ஆட் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ இந்த ரெண்டு ஷேடு வாங்கின புதுசில் வந்து யூஸ் பண்ணது. இது மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அப்படியே தான் இருக்குது. இது வந்து வாங்கின புதுசில் நான் இது வந்து டார்க் ரெட்டு. ஸோ யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து அது வந்ததுனால இதை கண்டுக்கிறது இல்லை. ஸோ இது அப்படியே கிடக்கு. அண்ட் என்னோடய ஃபேவரட் மஸ்காரா. நீங்கள் வந்து எதுவுமே மேக்கப்பே போடலனா கூட ஐ வந்து நீங்கள் ஹைலைட்டாக காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மஸ்காரா மட்டும் போதும். மஸ்காரா மட்டும் போட்டிங்கனாலே அந்த அந்த ஐ லேஷஸ்லாம் வந்து நல்லா வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அது எனக்கு சொல்ல தெரியல. பட் சாரி, இந்த மஸ்காரா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்கப்பே வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு இந்த மஸ்காரா ரொம்ப பிடிக்கும். இதுவுமே லாக்மே தான். அண்ட் நல்லாவும் இருக்கும். லைக் அதை போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் போட்டதுக்கப்புறமும் கண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கும் மஸ்காரா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ மஸ்காரா. அண்ட் இது வந்து காஜல். நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது அப்படியே இருக்குது. இப்போ வந்து ஜஸ்ட் ஐலைனர் அண்ட் மஸ்காரா அது மட்டும்தான். ஃபஸ்ட்லாம் நான் கீழேயும் போட்டுட்ருப்பேன். பட் இப்போது என்னவோ தெரில, இது மேலே கான்ஷியஸ் போகல. பட் இதை பார்த்துட்டு எனக்கு இப்போ வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்திருக்கு. பார்ப்போம் நான் என்னைக்கு வாங்குறேன்ட்டு. அண்ட் இட்ஸ் மை லிப் லைனர். இதுவுமே ஆரிஃபிலிம்லேருந்து வாங்கினது. ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் இது காலியும் ஆக போகுது. ஆக்சுவலி பாருங்கள், உடஞ்சிச்சு. காலியும் ஆக போகுது. அண்ட் இது இப்போ நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை. ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் எனக்கு தெரிஞ்சது எக்ஸ்பைரியும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கணும். பட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர். ஆக்சுவலி ஐலைனர் வந்து நான் ரீசெண்டாக அந்த எப்படி சொல்கிறது, ஒரே ஷேடில் நம்ம அப்படியே போடுவோம்ல, அது இருக்குது. அது ரீசெண்டாக தான் வாங்கினது. பட் ஆனால் அதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ கன்வீனியண்ட்டாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால இந்த லைனர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் போட்டுக்கலாம். அண்ட் அதனால இந்த லைனரே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது லைக் எதுவுமே மேக்கப்பே போடல அப்படின்னாலும் ஷூட்டுக்கு வந்து இப்போ நான் ஷூட் எடுக்கிறேன் இல்லை கண்டென்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐலைனர், லிப்ஸ்டிக், லிப் பாம் அண்ட் சன்ஸ்க்ரீன் அவ்வளோதான் போடுவேன். ஸோ அதனால் இது வந்து எனக்கு எப்போவுமே இது வந்து கையிலேயே இருக்கணும். எங்கேயாச்சும் வெளில போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஐலைனர், கொஞ்சம் உங்களோட ஹையை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ அதனால் இது எப்போவுமே என்கிட்டே இருக்கும். அண்ட் ஜஸ்ட் சும்மா ஒரு
நெயில் பாலிஷ் 2 கலர். ஆல்ரெடி நிறைய ஷேட்ஸ் இருக்கு. பட் இதில் என்னைக்காச்சும் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது 2 ஷேட் ரீசெண்டாக யூஸ் பண்ணேன் அப்படின்றதுனால இதில் இருக்குது. ஸோ நிறைய ஷேட்ஸும் இருக்குது. அண்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர். இது வந்து நெயில் கிளென்சிங் வைப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் எஸ், நான் சொன்னல அந்த ஐலைனர் வந்து நான் வாங்கினேன். பட் ஆனால் அது ரீசெண்டாக வந்து நிறைய அதிகமாக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னைக்காச்சும் தோணுச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து ஏன் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு அந்த இது மட்டும் தனியாக பிரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு போடும்போது அது இன்னும் கொஞ்சம் எனக்கு லேயர் அதிகப்படுத்திடுது. நான் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து இதை நான் அப்படியே வச்சுருக்கேன். பட் ஆனால் போடுவேன். என்னைக்காச்சும் போடும்போது அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சு போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து போட முடியும். ஸோ அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று என்னென்னா, மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து நாங்கள் கேரளா வயநாடு போகும்போது வாங்கினது. ஷியா பட்டர் டெய்லி மாய்ஸ்சரைசர். எஸ், ஷியா பட்டர். ஸோ இது ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா ஸ்கின்னுக்கு அந்த வந்து சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியும். பட் நாங்கள் தான் டெய்லி யூஸ் பண்ணுறதில்ல. இனிமே பட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டெய்லி யூஸ் பண்ணணும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து என்னோடய ஃபேவரெட். ஏன்னா ஸ்மெல் செம்மையாக இருக்கும். நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் நீங்கள் போட்டு போனாலும் போதும். பர்ஃப்யூம் தேவையே கிடையாது. ஏன்னா நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். அண்ட் நல்லா ஸ்கின்னுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எஸ், இதுதான் என்னோட மேக்கப் பேக். இப்போது ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து பெரிய மேக்கப்போ இல்லை மேக்கப் கற்றுக்கிட்டு வந்து நான் இது பண்ணுறதில்ல. ஜஸ்ட் வீடியோஸில் அங்கங்கே பார்க்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி மேக்கப் போடுறது, அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் ஜஸ்ட் என்னோட மேக்கப் திங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும்னு கூட சொல்லுங்கள். ஐ எம் ட்ரைங் டு போஸ்ட். ஸோ லாங் வீடியோஸுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி ரீச் போகுதுன்றதை பார்த்துட்டு அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நானும் ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். டூ சப்போர்ட் மீ ஆல்வேஸ். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ்க்கும் அண்ட் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கும் மறக்காமல் ஸ்டே ஹெல்த் வித் பூர்ணியை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டே ஹெல்த் வித் பூர்ணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பை.